கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் தயிரை ஊற்றி பாருங்கள், அசந்தே போவீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு வானலில் ஒரு கப் தண்ணி ஊற்றி சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர், 2 வெங்காயம், 10 முந்திரி பருப்பு, 5 6 பூண்டு, தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சு கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில். அப்படியே கொதித்து வெந்து வரட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சோடா உப்பு, உப்பு கூடவே சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இது மாதிரி பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச வெங்காயம் தயிரில் நல்லா வெந்து சாஃப்டாக எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க. இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் இது மாதிரி பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக பொரிச்சு எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. 2 ஈடாக பொரிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக சட்டுனே வேலை முடிஞ்சிடும். அப்படியே இருக்கட்டும். இதை பிறகு சேர்த்துக்கலாம். தயிரில் வேக வச்ச வெங்காயம், முந்திரி, பூண்டு எல்லாமே ஆறி எடுத்துங்க. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணீர் சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக இது மாதிரி திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானும் சீரகம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு இதில் அரைச்சி எடுத்த வெங்காய விதையும் சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றி தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்து திக்கானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி பொரிச்சு எடுத்த ஆனியன் பக்கோடாவை சேர்த்து சுட சுட பரிமாறி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும்.